ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இதையெல்லாம் வீணாக போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்களே, இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டி செல்லும். அதனால பயப்படாதீங்க, அமைதியா இருங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்க பக்கம் திரும்புற நேரம் இதுதாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்க ரிஷபராசி பலனை பார்க்கலாம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இயற்கையாகவே அமைதியான குணமும் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றத்தை கொண்டவங்களா இருப்பீங்க. சுக்கிரன் ஆட்சி வீடா இருக்கிறதால செல்வாக்குக்கு குறைவு இருக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வருவீங்க. அன்பா பழகுவீங்க, இனிமையாக பேசுவீங்க. தான் எடுத்த வேலையை முடிச்சு கடைசி வரைக்கும் போராடி அதில் ஜெயிச்சும் காட்டுவீங்க. என்னதான் நண்பர்களிடத்துல சுமூகமாக பேசினாலும் மனசுக்குள்ள சில ரகசியங்களை வச்சிருப்பாங்க. இலகிய மனமும் தாராளமான சிந்தனையும் உடையவங்களா இருப்பாங்க. குறைவாக பேசினாலும் மற்றவங்க ரசிக்கக்கூடிய வகையில பேசுவாங்க. கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் இவங்க எப்பவுமே நினைப்பாங்க. காதல் விஷயத்துல ரொம்பவே நேர்மையா நடந்துப்பாங்க. குடும்பத்து மேலையும் வாழ்க்கை துணையுடைய மேலையும் அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருப்பாங்க. எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் தன்னோட குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அழகு மற்றும் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க. இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புதிய சிந்தனைகள் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது. ஆன்மீக பணிகள்ல அதிகமான ஆர்வம் உண்டாகும். வெளியூர் வர்த்தகம் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய சூழ்ச்சியை அறிஞ்சு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள நல்ல நெருக்கம் இருக்கும். மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அரசு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எத்தனையோ கனவுகளோடவும் எதிர்பார்ப்புகளோடவும் தான் இந்த 2026ஆம் ஆண்டை நீங்க தொடங்குனீங்க. ஆனாலும் இந்த 6 மாதங்களா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயங்கள்லையும் நடக்கலைங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய படிப்பினையை உங்களுக்கு பாதிச்சிருக்கலாம். பிடிப்பினையை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களால் ஜீர்ணிக்கவே முடியலைங்க. இதனாலேயே நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். மற்றவங்களுக்காக நான் அனுபவித்தது எல்லாம் போதும், இதுக்கப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க. அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்களே, அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாம தான் நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாவது இவங்க நம்ம மேலே எவ்வளவு
பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சி விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல்களில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்கக்கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு ஏன் நிம்மதியாக தூங்க முடியாமல் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தலை, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிருச்சுன்னு கூட நீங்கள் நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாதுங்க. ஆனால் நீங்களாவே ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராதுங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க மூலமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாருங்க. தடைகளை எல்லாம் விலக்கி வைக்க போகிறாருங்க. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுதுங்க. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதில் பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு வந்துட்டாருங்க. கஜகேசரி யோகமும் உண்டாகுதுங்க. இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமை ரொம்பவே முன்னேற்றமாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சினால் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பீங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்பத்திற்கு கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ முடிச்சிருப்பீங்க, டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போகிறீங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக
யோகமாக மாறிடுங்க. அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்கும். தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க. சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்குங்க. அரசு வேலை இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழிலில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிதாக புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சிடவே கூடாதுங்க. மற்றவர்களை குறைவாக பேசுகிறதோ மட்டம் தட்டி பேசுகிறதோ அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாதுங்க. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்போவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்துக்கு இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விளங்கும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாய் இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் எல்லாமே ஏற்பட்டு இருக்கும். இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலேயும் நண்பர்களாலேயுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை இழந்துட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம் ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மனப்பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்ட அவங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க. மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகிறது மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களே காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. வேற ஜாதியா இருக்கு, நல்ல குடும்பமா இல்லை, வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உண்மையாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டில் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுடைய காதல் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்டாக தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது ஒரு போராட்ட காலமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடவும் சுயமரியாதையோடவும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. சில போலியான நபர்கள் உதவி செய்கிறான் அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழலும் இருக்குங்க. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே அனுமதிக்க கூடாதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குல தெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குங்க. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு
படியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்போவுமே நினச்சி வச்சுக்கணும். அவங்கள சுற்றி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்கணுங்க. கெட்ட விஷயங்களை நீங்கள் தகர்த்தெறிஞ்சிடணும். கெட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாதுங்க. அதை நினச்சிங்க அப்படின்னாவே உங்களை ரொம்ப டவுன் பண்ணி விட்டுரும். சரிங்களா? நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.